நண்பர்களே பார்த்துக்குங்க. அடுத்தது நம்ம வீடியோ கொஞ்சம் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 5 கிலோ எடை உடைய கொடுவா மீன் வறுவல் எப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா? அவ்வளோதான். வேற லெவல் அறியுது மச்சான் கத்தி. விடு விடு விடு, அப்படியே படுகு படுகு. அப்படியே தாம்பாத்தில் வச்சு கல் போட்டு கையை கிடைக்குது மாப்பிள்ள. முள்ளு கிழிக்குது. முள்ளு ஒன்றும் பாறை மாதிரி இருக்கு. பெரும்பாறையா இருக்கு மாப்பிள்ள. மாப்பிள்ள இந்த மீனோட பேரே வந்து பாறைமட்டின்னு சொல்லுவாங்க. அப்படியா? ஆமா. என்ன சொல்ற? ஆமா, கொடுவா மீனுக்கு இன்னொரு பேர் வந்து பாறைமத்தி. ஓ எனக்கு தெரியாது மாப்பிள்ள. ஓ முள்ளு அதான் அப்படி இருக்கோ? கடல் மீன்ல ரொம்ப சுவாரஸ்யமான மீன், பவர்ஃபுல்லான மீன் இது. இந்த வஞ்சரம் இதெல்லாம் தான் சொல்லுவாங்க மாப்பிள்ள. இது வஞ்சரத்தை விட ரேட் அதிகமா சொல்றாங்க. வஞ்சரத்தை விட ரேட் அதிகம், சுவையும் இது அதிகமா இருக்கும் மாப்பிள்ள. அப்படியா சொல்றா? சரி, இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிருவோம். குடிக்கிறதுக்காக தானே வந்திருக்கான். அதோடு விடு. பார்த்துங்க நண்பர்களே, இந்த மாதிரி சுத்தமா கிளீன் பண்ணிங்க, சரிங்களா? என்ன மாப்பிள்ள, உங்களுக்கு பரிசு இன்னைக்கு. எம்மா பெரிய பரிசுடா. ஃபர்ஸ்ட் பாத்துங்க, உப்பை போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிக்கிறோம். கல் உப்பு போட்டுக்கிறோம். பாத்துங்க, நல்லா வாரி போடுங்க மாப்பிள்ள. உப்பு போடுறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. நல்லா இது உள்ளாரையும் போடுங்க. கொட்டுங்க அவ்வளோதான் மாப்பிள்ள. ஏன் எல்லா டிஷ்லையுமே நம்ம உப்பு போட்டு கிளீன் பண்ணுறோன்னா, உப்பு வந்து இருக்கிற கிருமிகள்லாம் அழிச்சிடும். NaCl. என்ன இதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாம இருக்கு. என்ன போனா நமக்கு என்ன மாப்பிள்ள, உப்பு போட்டு கழுவுனா நல்லா இருக்கும்னு தெரியும், அவ்வளோதான். நீங்க என்னென்னமோ சொல்றீங்க. அதோட விட நல்லா தேய்ச்சி விடு மாப்பிள்ள. இதே முறையான தேய் மாப்பிள்ள. நீங்க ஒன்றும் வருத்தப்படுறீங்க. ஏற்கனவே நம்ம சுத்தமா கிளீன் பண்ணிட்டோம். உப்பு போட்டு பெரட்டுறது அந்த இருக்கிற கிருமிகள்லாம் அழிஞ்சிரும். அதோட விடுங்க. நண்பர்களே, நல்லா மசாலா ஏறுறதுக்காக மீனை நல்லா கிழிச்சு விட்டுக்கிறோம். பார்த்துங்க, நல்லா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு மாப்பிள்ள. இன்னும் பண்ண முடியாது இருக்க. மீனே பொதுவா நமக்கு நல்லதுதான். அதுல வந்து இந்த மாதிரி கடல் மீன்லாம் பாத்தீங்கன்னா நல்ல கொழுப்பு உள்ளது மாப்பிள்ள. மறக்காம நம்ம அறிவினோத் ஸ்பெஷல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தொட்டுடுங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும், சரிங்களா? ரொம்ப போட்டாச்சு. பீஸ் போட்டோன்னே அருமையா இருக்குது. மசாலா தடவை ஏத்தனே என்ன சுவையா இருக்குன்னு என் கற்பனையில ஓடிக்கிட்டு இருக்கு. சொல்றேன், இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதெல்லாம் சின்ன சின்ன மீன். 5.5 கிலோ இருக்கு. ஆமா மாப்பிள்ள, இன்னைக்கு ஒரு வெறித்தனமான வேட்டை தான். ஆமா முடிச்சிட வேண்டிதான். பாத்தீங்கன்னா இப்போ மசாலா தடவி மீன் எப்படி வறுக்க போறோம்ன்றத பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா கொடுவா மீன் வறுவலுக்கு தேவையான மசாலா தான் நம்ம இப்போ தயார் பண்ண போகிறோம். அது என்னென்னன்றதை பார்க்க போகிறோம். முதல்ல கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிட்டோம்.
அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுலேயே மீன் வறுவல் மசாலா, சில்லி பவுட்ரு, மிளகுத்தூள். இது கொழுப்புலாம் அதிகம் கிடையாதுங்க இந்த கொடுவா மீன். அதனால் நீங்கள் கொழுப்புக்காக தான் இதை நம்ம மிளகுத்தூள் எல்லா ஐட்டத்துலையும் சேர்க்குறோம். இது சேர்க்கணும்லாம் அவசியம் கிடையாது, டேஸ்ட்டுக்காக நம்ம சேர்க்குறோம். அதை காரத்துக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்து மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். மஞ்சத்தூள் அதிகமாக போடாதீங்க, அது கலர் சேஞ்சு ஆகி காட்டுறோம். அதனால் கொஞ்சமாக போட்டுங்க. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மீனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்துங்க. புளியை நல்லா ஊற வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துங்க, இல்லைன்னா அதில் டஸ்ட்டெல்லாம் இருக்கும். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறது நல்லது. நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணி அதில் ஊற்ற போகிறோம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறோம். அடுத்து எலுமிச்சை பழம் புழிஞ்சு ஊற்றுறோம். ரொம்ப எலுமிச்சை பழம் ஊற்றுனீங்கன்னா புளிப்பு சுவையாகிடும். ஏற்கனவே நம்ம புளி வேறு இதில் போட்டிருக்கோம், அதனால் எலுமிச்சை பழம் கொஞ்சம் கம்மியாக போட்டுங்க. அடுத்து பார்த்திக்கிட்டிங்கன்னா தயிர் ஊற்றிக்கிறோம். இப்போ நம்ம செய்கிறது எல்லாமே பொதுவாக எல்லா மீன் வறுவலுக்குமே செய்கிற மசாலா இது. இதுக்குன்னு நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற ஒரு மசாலா இருக்குது, அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். நான் முன்ன சொன்ன மாதிரி இது வீட்டில் இந்த மீனுக்காக தயார் பண்ண சிறப்பு மசாலா. இப்போ அதை கலந்துக்கிறோம் இது கூட. முன்ன தயார்படுத்தின மசாலா வந்து எல்லாரும் செய்யறது, இது நம்மளா ஸ்பெஷலாக செய்யறது. இந்த ஸ்பெஷல் மசாலா பற்றி உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கேட்டீங்க வந்துக்கிட்டே இருக்க மாப்பிள்ள. வாங்க வாங்க. ஆஹா வந்துட்டேங்க. அப்படி போடுங்க மாப்பிள்ள, எடுங்க மசாலாவை எடுங்க மாப்பிள்ள. மசாலாவை எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறோம். பார்த்துங்க, குறைச்சலே இல்லாமல் தடவிக்கிறோம். நல்லா நான் பிடிச்சிக்கிறேன் மாப்பிள்ள. நல்லா தருங்க. நல்லா தருங்க. உள் பக்கம்லாம் மசாலா ஏறல. நல்லா தடவுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தடவுங்க. எனக்கு இப்போ பார்க்கலே நாக்கு விடுது மாப்பிள்ள. என்ன சொல்கிறீங்க? சரி சாப்பிட்ருவோம், விடுங்க. செத்த நேரம் போடுங்க. எங்கே இதுவே ஒரு 3/4 மணி நேரம் ஊறணுன்ட்டீங்க. அது ஊறிதான் மாப்பிள்ள ஆகணும், அப்போதான் மாப்பிள்ள காரம் ஏறி. எனக்கு வேற இப்போ நாக்கு ஊறுது. இப்போயே சாப்பிட்டுலாமான்னு இருக்கு. அதோட விடுங்களா? நீங்கள் எங்கேயே வெளில போகிற வேலை இருக்கா? இல்லை இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லை மாப்பிள்ள. முடிச்சுட்டு போயிடுவோம் மாப்பிள்ள ஒரு வழியா. சரி சரி. வேணாம் வேணாம். வேற லெவலில் அப்ளை ஆகிடுச்சு. அடுத்தது இதை ஒரு 3/4 மணி நேரம் ஊற வச்சுக்கிறோம். முன்னாடியே சொன்ன மாதிரியே பார்த்துங்க மாப்பிள்ள. அப்படியே அதே தட்டை போட்டு மூடிடலாமா? மூடிடுங்க மாப்பிள்ள, மூடி வச்சிருங்க. அப்படியே மூடிடுங்க. அவ்வளோதான் மாப்பிள்ள, ஊறட்டும் செத்த நேரம். பசியா இருக்கு, கொலை பசியா இருக்கு. செத்த நேரம் ஊறட்டும். ஊர்னா நல்லா காரங்கரெல்லாம் ஏறி நல்லா இருக்கும். சூப்பர் தான் சூப்பர் தான். அதுக்குன்னு நீ இது அரை இடம் செஞ்சிடாதீங்க. அப்படிலாம் செய்ய மாட்டோம், சிறப்பா செஞ்சு கொடுத்துருங்க. வந்து ஒழுங்கா செஞ்சு சாப்பிடணும். அதெல்லாம் முறையா செஞ்சிடும் மாப்பிள்ள. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து டைம் ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, ஆனா முறையா செய்யணும். என்ன இதுனா என்ன ஜீவ ஊறிக்கிட்டே இருக்கு. அப்படியே சொல்றேன். சரிம்மா, ரேட் அதிகமா சொல்றான். 1 கிலோ 600 ஒரு கிலோ 600 மாப்பிள்ள. இது எப்படி பார்த்தாலும் இப்ப 5.5 கிலோ 5 கிலோ இருக்கும். 5.5 கிலோ மாப்பிள்ள. 5.5 கிலோவா? நான் என்ன மீனை சும்மா தூக்கி பார்த்தே சொல்றேன் பாருங்க. நம்ம வெயிட் இருக்கு. கொஞ்சம் பெரிய ஆளுதான். பண்ணையில இருந்தோம் மாப்பிள்ள. பண்ணையில இது ரொம்ப லாபம் தரக்கூடிய மீன்னா வவ்வா மீன் தான். அதோட மற்றபடி கெண்டை சிலேபி இதெல்லாம் விட வவ்வா மீன் தான் கடல் மீன்கள்லயே ரொம்ப சத்து உள்ளது. இந்த மீன் நல்லா செய்யறாங்க இல்லையா? வெண்ணெய்
இது வவ்வா இல்லடா. சாரிங்க, கொடுவா மீனுங்க. ஏன் தொட்டிக்கிறீங்க? எல்லாரும் மீன பத்தியே தெரியாம பேசிட்டு இருக்க. சரி விடு விடு விடு. கடல் மீன்கள்லயே இந்த கொடுவா மீனுக்கு தனி மார்க்கெட் இருக்கு. என்ன சொல்ற? ஆமா, 1 கிலோ 600 ரூபான்றதை விட இதுல அவ்வளவு நல்ல விஷயம் இருக்கு மாப்பிள. இந்த ஒமேகா எண்ணெய் சொல்லி தயாரிச்சு கேப்சூல்ல போட்டு விக்கிறான பாருங்க இப்ப. அந்த எண்ணெய்லாம் இந்த கொடுவா மீன், வஞ்சர மீன், சுறா மீன் இதுல இருந்து தான் தயாரிக்கிறாங்க. நம்ம இந்த மருந்து ஃபீல்டுல இருந்ததுனால கொஞ்சம் அதெல்லாம் தெரியும், அதனால சொல்றேன். இந்த மீன் சாப்பிடுறது அவ்வளவு நல்லது, உடம்புக்கு நல்ல கொழுப்பு. மீன்னாலே பொதுவாகவே நல்லதுதான். அதுல இந்த மாதிரி மீன்லாம் நம்ம காசு கூடன்னு பாக்குறத விட இதெல்லாம் வந்து இதை வாங்கி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது மற்ற மீன்களை விட. அதனால பொதுவாகவே இது எல்லாருமே சாப்பிடலாம். நீங்க டிஷ் செய்யறதுனால எல்லாருமே வாங்கி சாப்பிடுவாங்க. அப்படி சொல்றேன். இதுக்கப்புறம் தெரிஞ்சுப்பாங்கல்ல, மக்களுக்கு தெரியாது, இதுக்கப்புறம் தெரிஞ்சுப்பாங்க. மக்களா இப்படிலாம் செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம சேனல் ஏதாவது பெரிய சேனல் ஆயிடுமா? என்ன நீ வெள்ளாட்ட கேக்குறியா? அவன் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கா, அவனே நடத்துல நிக்கிறான். என்னடா ஆச்சு ஏதா ஆச்சுட்டு நீ நம்ம மீன் சாப்பிட கூட்டியான வந்த. அதுக்கு ஏன்டா என்ன ஏன்டா இப்படி பாக்குற? பாடு அப்படிலாம் விட்டுறக்கூடாது பாடு. இந்த சேனலை நம்ம வந்து பெரிய அளவுல எடுத்துட்டு போனோம் பாடு. சும்மா வந்து சொல்லி பார்த்தேன், மூஞ்ச மாதிரி வச்சு விட்டுறக்கூடாது மாமா, விட்டுறக்கூடாது. இந்த சேனலை ஒவ்வொரு டிஷ்ஷையும் பார்த்துட்டு தானே போறோம். எவ்வளவு டேஸ்ட்ல இருக்கு என்ன ஏதுன்ட்டு தெரியாமலா கொண்டு போறோம். நம்ம சக்சஸ் பண்றோம். அவ்வளவுதான். ஊறி இருக்குமா மீன்? ஆயிடுச்சு, 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. மணி பாரு, மணி எடுத்து பாரு, 11 மணி போட்டு ஆயிடுச்சு. 11:45 மாப்பிள. ஆரம்பிச்சிருமா? ஆரம்பிச்சிடும். சரி, சமைக்கிற வேலையை பார்க்கலாம் வாங்க. நானும் இதை காவ கத்துட்டு எம்ம நேரம் சீக்கிரம் செய்யுங்க. அடுப்பை பத்தாங்க மாப்பிள. அடுப்பு எல்லாம் உங்க வேலைதான். பார்த்துங்க நண்பர்களே, மீனை எடுத்து போட்டு வறுக்க போறோம். பார்த்துங்க மாப்பிள, ஒன்றும் தூக்க முடியல மாப்பிள. வேற ஏறி என்ன வெயிட் ஆயிடுச்சுல்ல. பார்த்துங்க எப்படி இருக்குன்னு பார்த்துங்க மீன். ஆஹா, பிரமாதமா கொதிக்கணும் மாப்பிள. காட்டுங்க மாப்பிள, அந்த கரண்டியை காட்டுங்க. அவ்வளோதான் மாப்பிள. எடுத்து வச்சுக்கிறான்னு வீட்டில் அப்படி கரெக்டு கரெக்டா. இந்த பக்கம் கரெக்டா வரங்க. ஒட்டலாம் நீங்க இந்த சைடு கறி இருக்காது. வாங்க அப்படிங்க. நண்பர்களே, மீன் நல்லா வேற லெவல்ல வெந்துடுச்சு. வாங்க இதோட சுவை எப்படி இருக்குன்றத பார்ப்போம். கையை சுடு மாப்பிள. எடுத்து வைங்க. வந்துட்டேன். ஆகா 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 ஆகா. நான் எதிர்பார்த்தது செஞ்சு கொடுத்துட்டீங்க. சாப்பிட்டு சொல்றேன். சாப்பிட்டு பாருங்க மாப்பிள. எல்லாம் சாப்பிடுங்க, எல்லாம் சாப்பிடுங்கப்பா. ஆஹா, வெறித்தனம். செம்மையா இருக்குண்ணா, சூப்பரா இருக்குண்ணா. வேற லெவல், வேற லெவல்ண்ணா. இன்னும் சூப்பரா இருக்கு மீனா. சாப்பிட்டு வெந்திருக்கு மாப்பிள. ஹார்டா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, இப்ப எவ்வளவு சாப்பிட்டா இருக்கு பாத்தீங்களா? பொசனே செம்மையா இருக்கு மாப்பிள. ஆஹா, உங்களுக்கு மனம் ஊத்துங்களா? அதை பூஞ்சி ஊத்தணும் மாப்பிள. அது ஊத்துறோம் மாப்பிள. ஊத்தணும், இதுல ஊத்தணும். ஜெவன்டா. மீன் சும்மா அட்டகாசமா வந்திருக்குங்க. வேற லெவல்ல இருக்கு சாப்பிட. இந்த மாதிரி சமைச்சு என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
நீ வந்ததுலேருந்து எனக்கு பிரச்சனை தான் கொடுக்குற. வாயில மீன் இருக்குள்ள சொன்னா நான் எப்படி சொல்லுவேன்? சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு தெம்பா சொல்றோம். சாப்பிட்டு மறக்காம பெல் பட்டன் அழுத்திருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய். பாய். மீன் வேணுமா? ஓகே.